ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The book of Genesis chapter 29 verse 31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யாக்கோபு என்ன செய்கிறார்? 2 மனைவிகள் அவருக்கு இருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, அவர் ராகேலை தான் நேசித்தார். He fell in love with Rachel அப்படின்னு பார்க்குறோம். அந்த ரேச்சலுக்காக அவர் என்ன செய்தாராம்? 7 வருஷம் அவங்க அப்பா வேலை செய்யணும், நீ 7 வருஷம் நீ வேலை செஞ்சினா ரேச்சலை நான் உனக்கு கொடுக்குறேன் மனைவியா அப்படின்னு சொன்ன உடனே அது அவருக்கு சில நாட்கள் போல காணப்பட்டது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு ரேச்சல் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். ஆனால் என்ன நடந்துச்சு? அப்பா என்ன பண்ணார்? ஏன்னா லேயாளுக்கு கொஞ்சம் ரேச்சல் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் லேயலுக்கு கொஞ்சம் கூச்ச பார்வை இந்த மாதிரி சில காரியங்கள் இருந்ததுனால அவங்க அப்பா என்ன நினச்சாங்களோ தெரியல, ஜேக்கபுக்கு தெரியாமையே லேயாளை அவன் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். அது அவர் அடுத்த நாள் காலையில் தான் அவரால் அதை ரியலைஸ் பண்ண முடியுது. உடனே அவர் கேட்குறாரு, என்ன நான் ரேச்சலுக்காக தானே வேலை செஞ்சேன், ஏன் நீங்கள் லேயாளை திருமணம் முடித்து கொடுத்தீங்க? அப்போ அவர் எப்படி சமாளிச்சுக்கிறாரு? எங்கள் ஊர் வழக்கத்தின்படி மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அவர் திருப்பியும் ரேச்சலுக்காக மறுபடியும் 7 years அவர் வேலை செய்து கிட்டத்தட்ட 14 years ரேச்சலுக்காக அவர் என்ன செய்கிறார்? வேலை செய்து ரேச்சலை மனம் முடிக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். இப்போது 2 மனைவி. யாக்கோபு யாரை அதிகமாய் நேசிக்கிறார்? ராகேலை நேசிக்கிறார். அது யாக்கோபுடைய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம லேயாளை நாம் யோசித்து பார்க்கும்போது அவள் எந்த தவறுமே செய்யலை. அப்படி தானே? அவள் எந்த விதத்துலையும் தவறு செய்யலை. ஒருவேளை அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் ஒரு சில குறைவுகள் காணப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக அவளுக்கு அந்த நிறைவு கிடைக்கவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று யார் பார்க்குறா? கர்த்தர் கண்டார். அவங்க அப்பா கூட பார்க்கல. அப்பா கூட பார்த்து, என்னப்பா என்னுடைய பிள்ளைய நீ ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேற அப்படி கேட்கல. அவருடைய சகோதரிகள் பார்க்கல. பிரியமானவர்களை, கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமேன். யாக்கோபு ஒரு பெரிய பேட்ரியாக், இவர் முற்பிதாக்களின் ஒருத்தர். ஆனால் அவர் தவறு செய்யும்போது கூட கர்த்தர் அதை பார்த்து லேயாளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ராகேலுக்கு எல்லா ஃபேவர்ஸும் கிடைக்குது, ராகேலுக்கு தேவையான எல்லா அன்பும் கிடைக்குது. ஆனால் லேயாளுக்கோ ஒன்றுமே கிடைக்கல. அவருடைய கணவனால் அவர் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் அதை கண்டு இது நல்லதல்ல. லேயாளும் யாருக்கு? தேவனுக்கு பிள்ளை. அப்படி தானே? ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை நல்லா ட்ரீட் பண்ணலைன்னா நமக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தகப்பனுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படுது. பிதாவினுடைய இருதயம். நம்ம யூஸ்வலாக ஜீசஸுடைய பீரியட் நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் ஒரு ஃபாதர்ஸ் லவ், ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட் அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் அவர் தகப்பனாகத்தான் இருக்கிறார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் இருக்கிற மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தெரியும். ஃபாதர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களா இல்லையா? ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஏன்? அவங்க நம்மளை ரொம்ப அதிகம் நேசிக்கிறாங்க, அவ்வளோதான். லேயாள் அற்பமாய் இருக்கிறதை கர்த்தர் கண்டார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களை குடும்பத்திலேயோ இல்லை வேலை ஸ்தலங்களிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அற்பமாக ட்ரீட் பண்ணப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ஸே இல்லை, எனக்கு ஒரு வாய்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நிறைய இடங்களில் பெண்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலை, ஒரு வாய் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீ என்ன பெருசாக படிச்சிருக்கிற, இல்லை நீ என்ன பெருசாக உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்ட, இப்படியெல்லாம் சொல்லி இனி அநேக பெண்கள் ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு. எந்த டிசிஷன் மேக்கிங்லேயும் அவங்கள இன்வால்வ் பண்ணுறதே கிடையாது.
இல்லை ஒருவேளை பெண்கள் நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அந்த ஈகோ அநேக கணவன்மார்களை தடுக்குது. என்னை விட இவன் நல்லா வந்துருவாளா அப்படின்ற ஒரு ஈகோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்து அவர்களை அடக்கி வைக்கிறார்கள். அதை கர்த்தர் கண்டார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்பதை யார் பார்த்தா? கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய கணவனிடத்துல எனக்கு எந்த அன்பும் கிடைக்கலையே, எனக்காக என் கணவர் ஒரு வார்த்தை கூட பேசலையே, நான் இப்படியா என்னை ட்ரீட் பண்றாங்க, இப்படிலாம் என்னை பேசுறாங்க, ஆனா என் கணவர் எனக்காக ஒண்ணுமே டிஃபெண்ட் பண்ணி பேசல அப்படின்னு மனம் நொந்து காணப்படுறீங்களா? எனக்காக யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அன்னைக்கு லேயாளை கர்த்தர் அதே கண்ட அதே கர்த்தர், லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை பார்த்து அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் அவர் பார்க்குறாரு. லேயாளை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவங்களுடைய கற்பம் தரிக்கும்படி அவங்களுடைய கற்பத்தை தேவன் திறந்தார். லாகேலோ மலடியாக இருந்தாள். லாகேலுக்கு பிள்ளை கிடைக்கல, ஆனால் லேயாளுக்கு கண்டினியூஸாக ஆண்டவர் அநேக பிள்ளைகளை அவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ராகேல் இடையிலேயே மறித்து போயிடுறாங்க இல்லையா? ஆனால் லேயாள் கடைசி வரைக்கும் இருந்து யாக்கோபுடைய கல்லறையில் யாக்கோபு லேயாளையும் அடக்கம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அந்த கணவனுக்கு கடைசியில் அந்த அன்பை புரிந்து கொள்கிற தன்மையை தேவன் கொடுக்கிறார். நடக்கும் பிரியமானவர்களே. அவங்களுடைய கணவன் இன்னைக்கு உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய மதிப்பு தெரியாமல் உங்களை அநேகர் ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் அற்பமாய் ஏதோ ஒரு கார்னரில் ஒதுக்கப்படுற ஒரு மாதிரி, என்னுடைய வாய்ஸ் இஸ் நாட் ஹர்ட், சம்டைம்ஸ் நான் ஒரு இன்விசிபிள் பர்சன் மாதிரி இருக்கிறேன், நானும் அந்த ரூமில் இருக்கிறேன்றதை கூட அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டுறாங்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அற்பமாய் ஒரு தூசிய மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு ட்ராஷ் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, தேவைக்கு மட்டும்தான் நான், அதுக்கப்புறமா என்னுடைய பர்பஸே அவங்களுக்கு தெரியல, அப்படியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கிறீங்களா? அவங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் காண்கிறார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணப்படுகிறோம், எது நியாயம் எது அநியாயம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நிச்சயமாக இறங்கி வந்து அவர் உதவி செய்வார். அன்னைக்கு லேயாளை கர்த்தர் உயர்த்தினார். பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது ஒரு பெரிய கனமான ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவர் அதை கனத்தை லேயாளுக்கு கொடுக்குறார். ராகேலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அலட்டுறாங்க, ஏன் எனக்கு பிள்ளை பிறக்கலை அப்படியெல்லாம் அவங்க போய் ஹஸ்பண்டோட போய் சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா தேவனே அதை செய்தார் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். ராகேல் இந்த தப்பும் பண்ணலை தான், ஆனால் அவளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுறதுக்காக ஆண்டவர் இதை செய்தாள். இவளை மனிதர்கள் முன்பாக லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டா, ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பார்வையிலோ அவள் அற்பமாக எண்ணப்படவில்லை. கர்த்தர் அவளை உயர்வாகத்தான் பார்த்தார். இன்னைக்கு மனிதர்கள் தான் அநேக விதத்தில் ஒவ்வொருத்தரும் பிரித்து வச்சிருக்கிறாங்க. படித்தவன் படிக்காதவன், இது இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவனுக்கு பணம் இருக்குது இவனுக்கு பணம் இல்லை, இவனால் காரியம் ஆகும் இவன்கிட்ட போனால் ஒன்றும் நடக்காது. இப்படி மனிதர்கள் நம்மளை பல விதத்தில் பிரித்து நம்மளை ஒடுக்கி ஆளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. தேவன் எல்லாரையும் சமமாக, என எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். யாருமே தவறாக ட்ரீட் பண்ணப்படுறத ஆண்டவரால் பொறுக்க முடியல. ஆண்டவர் நிச்சயமாக இறங்கி வந்து உதவி செய்வார். இன்னைக்கு ஒருவேளை லேயாளை போல இருக்கிற ஒவ்வொரு லேயாளுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் அற்பமாக என்னப்படுறேன், எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பரம தகப்பன் உங்களை படைத்து உருவாக்கி உங்களுக்காக இந்த பூமியிலே கடந்து வந்தவர். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் ரட்சித்தார். நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவ்வளோ பெரிய தேவன் இந்த பூமியில் நமக்காக வரணுன்றதுக்கு நம்மலாம் என்ன பண்ணோம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ அன்புனால உங்களுக்காக எனக்காக தானே அவர் இறங்கி வந்தார். அவர் உங்களை இன்றைக்கும் நேசிக்கிறார். நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவமானம் அடைந்த அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. எந்த பீப்புள் எனக்கு இவங்க வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே எனக்கு இவங்க வேணும் அப்படின்னு சொல்கிற நாட்களை கர்த்தர் கொடுப்பார். உங்களை கனமாய் ஜனங்கள் பார்க்கிற நாட்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. லேயாள் என்ன செய்தாங்க தெரியுமா? இது ஒரு மெசேஜாகவே நம்மளை எடுக்கலாம், டைம் இல்லை. லேயாள் கர்த்தரை துதித்தாள். யூதா பிறந்த போது அவள் சொல்கிறாங்க,
என்ன சொன்னாங்க? யூதா பிறந்தப்போ நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், ஐ வில் ப்ரைஸ் காட். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒவ்வொரு பையனும் பிறக்கும் போது இப்போவாது என் ஹஸ்பண்ட் என்கிட்ட அன்பாக இருப்பாங்க, இப்போவாது என் ஹஸ்பண்ட் என்னை நேசிப்பாங்க அப்படின்னு அவள் ஏங்குகிறா. ஆனால் அந்த லவ் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் அவளுக்கு கிடைக்கல. அப்போ அவள் என்ன செய்கிறா? அவளுடைய பெர்ஸ்பெக்டிவை அவள் மாற்றிக்கிட்டா. அவள் என்ன செய்கிறா? ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூழ்நிலை மாறும். நீங்கள் மனிதர்கிட்ட பேசி பேசி பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், எதுவுமே நடக்கலையா? ஜஸ்ட் அப்படியே ஜீசஸை சார்ந்துக்கோங்க. அப்படியே ஆண்டவரை துதிங்க. இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் துதிக்கும் போது சூழ்நிலை மாறும். லேயாளுடைய சூழ்நிலை மாறினது, உங்கள் சூழ்நிலையும் மாறும். இந்த நாளில் தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆதியாகமம் 29:31, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?